வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்ன்றது தாண்டி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் தான் வந்து சிலம்பரசன் அவர்கள். இவர் வந்து படங்களை விடவுமே இவர் படத்துல ஃபேன்ஸை தாண்டி இவர் பேசுறதுக்கான ஃபேன்ஸ்னே சொல்லலாம். இவரோட மியூசிக்கா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை அவர் ஃபேன்ஸ்க்காக பண்றாரு. இவரோட வந்து செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். மாநாடு படத்துல இருந்து இவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு வெற்றியில இருந்தது. இதை தொடர்ந்து இவரோட அடுத்த படங்கள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். சிம்பு அவர்களோட அடுத்த படம் தக் லைஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தொடர்ந்து STR 49th படம் வந்து என்னன்னா ஜூடா ஆண்டோனி அப்படின்றவரோட டைரக்ஷன்ல நடிக்கிறாருன்னு தெரியும். STR 50 வந்து தேசிங் பெரியசாமி. இவர் ஆல்ரெடி தேசிங் பெரியசாமி வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலும் ஒரு படம் எடுத்தாரு. இந்த படம் ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆனதை தொடர்ந்து இவரோட அடுத்த படமா வந்து இவர் வந்து STR வச்சு எடுக்க போறாரு. அதுவும் STR 50 வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹியூஜ் பட்ஜெட்ல இருக்க போதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் STR பத்தி வந்துட்டு இருக்கு. STRோட ஃபேன்ஸ் எல்லாம் இதுக்கு ரொம்ப ஈகரா இருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இவரோட செகண்ட் இன்னிங்ஸ் இவரோட ரொம்ப பெரிய ஒரு கம்பேக் வந்து இருந்தது. செக்க செவந்த வானம் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து இவர் மாநாடா இருக்கட்டும், பத்து தலையா இருக்கட்டும், வெந்து தணிந்தது காடு இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டா இருந்தது. இவரோட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். இதுல இந்த 3 படங்களுமே எப்படி இருக்கும், கண்டிப்பா ஹிட் கொடுக்குமா, இல்ல இவரோட காம்போஸ் எப்படி ஒர்க் ஆக போகுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. இவரை பத்தி நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாலுமே நிறைய விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.